ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி மாவை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு போண்டா பார்க்கலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த போண்டா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை 4, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், மிளகு 4 குறுமிளகு, இதெல்லாம் போடுறப்ப நல்ல ஃப்ளேவராக உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னா நல்ல ஃப்ளேவராக நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு அது இட்லி மாவில் தான் நீங்கள் செஞ்சுருக்கேன்றது யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதை போட்டு நல்லா நம்ம கையை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அழகாக கையில் ஒரு போண்டா அந்த மாதிரி ஷேப்பில் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு அந்த போண்டா ஷேப்பில் போட வரமாட்டேங்குது, என் மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக உப்பி சூப்பராக வரும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரிசி மாவு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோம்னா நல்லா மொறுன்னு சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் வரும். வரப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கலாம், உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் பாருங்கள் இப்போ உங்களுக்கு கரண்டிலையும் ஊற்றி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக போண்டா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி தரப்போ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.